Assalamualaikum. Hi friends, money savings tips 12 தான் பார்க்க போறோம். இன்னைக்குள்ள ஹெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா how to plan to save 1 lakh. 1 lakh வந்து நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கோல் பார்த்தீங்கன்னா 1 lakh சேவிங்ஸ் பண்ணனும் அப்படிங்கறத நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years. 1 lakh சேவிங்ஸ் பண்றது கண்டிப்பா சாதாரண விஷயம் கிடையாது. சோ ஒரு 2 years டைம் எடுத்துட்டு இந்த 2 yearsல நான் எவ்வளவு சிக்கனமா இருந்து 1 lakh சேவிங்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். மெத்தட் 1 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 6 days சேவிங்ஸ் தான் பண்ண போறோம். டே 1, டே 2, டே 3 னு டே 6 வரைக்கும் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ மண்டேல இருந்து சேவிங்ஸ் பண்றோம் அப்படினா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும். சண்டே ஒரு நாள் விட்டுட்டு திருப்பி மண்டேல இருந்து அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண போறோம். இப்போ டே 1 பாத்தீங்கன்னா 50 rupees, டே 2 வந்து 100 rupees, டே 3 150, டே 4 வந்து 200 rupees, டே 5 250, டே 6 வந்து 300. 50-50 ஆட் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா 1 வீக்ல பாத்தீங்கன்னா 1050 rupees வந்து நமக்கு கிடைக்கும். 1 வீக்ல 1050 rupees அப்படினா 4 வீக் 1 மந்த்க்கு பாத்தீங்கன்னா 4200 rupees வந்து நமக்கு கிடைக்கும். சோ இப்படியே நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு அந்த வாரத்துல ஒரு நாள் மட்டும் விட்டு இப்படி சேவிங்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா 1 இயர்ல பாத்தீங்கன்னா 50400 rupees நமக்கு கிடைக்கும். 1 வீக்ல 1050 rupeesனா 52 வீக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 50400 rupees நமக்கு கிடைக்கும். அப்ப 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,08,00,000 rupees நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா 2 இயர்ஸ்ல 1,08,00,000 rupees சேவிங்ஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா இந்த மெத்தட்ல சேவிங்ஸ் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ மெத்தட் 2 பார்க்கலாம். மெத்தட் 2 வந்து இதுவும் டெய்லி சேவிங்ஸ் தான். டெய்லி 150 rupees வந்து நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ 1 டேக்கு வந்து 150 rupees நம்ம எடுத்து வச்சோம் அப்படினா 30 டேஸ்க்கு பாத்தீங்கன்னா 4500 rupees வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,08,000 rupees நமக்கு சேவிங்ஸ் ஆயிரும். 1 மந்த்க்கு 4500 னா 24 மந்த்ஸ்க்கு வந்து 1,08,000. 2 இயர்ஸ்க்கு 24 மந்த்ஸ்ல வந்து 1,08,000 நமக்கு கிடைச்சிரும். சோ மெத்தட் 1 விட மெத்தட் 2 ஈஸியா இருந்தா இந்த மெத்தட் படி கூட நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெத்தட் 3 பாத்தீங்கன்னா 5 days சேவிங்ஸ். மெத்தட் 1ல வந்து 6 days சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ மெத்தட் 3ல பாத்தீங்கன்னா 5 days சேவிங்ஸ். வாரத்துல 5 நாள் நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம். இப்போ டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 னு சொல்லி நான் எழுதி வச்சுக்கிறேன். இப்போ டே 1 வந்து 100 rupees சேவிங்ஸ் பண்றோம். டே 2 150, டே 3 200 rupees, டே 4 250 rupees, டே 5 வந்து 300 rupees. இதுலயே 50-50 தான் ஆட் பண்ணிட்டு வரோம். சோ 5 டேஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு 1000 rupees வந்து சேவிங்ஸ் ஆயிடும். 1 வீக்க்கு 1000 rupees சேவிங்ஸ் பண்ணிருப்போம். பிளஸ் மந்த்லி வந்து ஒரு 200 rupees எடுத்து வைங்க. அப்போ 1 வீக்குக்கு 1000 rupees அப்படினா 4 வீக்ஸ்க்கு 4000 rupees சேவிங்ஸ் பண்ணிருப்போம். பிளஸ் மந்த்லி ஒரு 200 rupees எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 4200 rupees வந்து 1 மந்த்க்கு நமக்கு கிடைக்கும். அப்ப 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,08,000 rupees வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிருப்போம். சோ இந்த மெத்தட்ல நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் படி சேவிங்ஸ் பண்ணீங்கனா கண்டிப்பா நம்மளோட கோல் 1 lakh வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ், கோல்ட் சேவிங்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Thanks for watching.